வாழ்க வளமுடன். ஆனந்தைய நீங்க வழி நடத்துறீங்களா? நான் தவம் எடுத்துடுறேன் இன்னைக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமார்க என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இறை வணக்கம். அழுத்தமெனும் ஒன்று ஆற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் ஒன்று ஆற்றல் ஒன்றை கொண்டே, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்த முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்த முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோன்றானோ பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க. வாழ்க வளமுடன். இன்றைய துரியாதீத தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா.
தொடர்ந்து வேதாத்திரிய கீதை என்னும் சிறப்பு தலைப்பில் விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, வேதாத்திரிய கீதை 4ஆம் அமர்வு. சென்ற அமர்விலே முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் பற்றிய பல கருத்துக்களை 47 ஸ்லோகங்களே பார்த்தோம். அதனுடைய முடிவாக ஒரு கருத்தை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அனைத்து ஸ்லோகங்களிலேயும் அர்ஜுனுடைய மனக்கலவரத்தை வெளிப்படுத்தின. ஆனாலும் கிருஷ்ண பரமாத்மா வாயே திறக்கல. மௌனமாக புன்முறுவலோடு அவன் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். இது நமக்கு என்ன வாழ்க்கை நெறியை போதிக்கிறது என்ற கருத்திலே 3 வகையை பார்த்தோம். அதில் 3ஆவது வகை தான் காலம் கருதி முடிக்க முடியல. ஒன்று, அறிவுரை என்பது தெளிவாக இருக்கிற போதுதான் சொல்ல முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லக்கூடியவர்கள் தனக்கே தேவைப்படுகின்ற போது இன்னொரு தொடரத்துல தான் அறிவுரை பெற வேண்டியிருக்கும், தீர்வு பெற வேண்டியிருக்கும். 2வது, ஒரு சிலர் அவர்களே ஒரு முடிவு வச்சிருப்பாங்க, எப்படி தீர்வு செய்வது என்பது அவங்களே ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. மற்ற இடத்துல அதை என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக கேட்பாங்களே தவிர அதை பெரும்பாலும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இவர்களுக்காக யோசித்து சொல்லக்கூடிய அறிவுரை என்பது பயனற்று போகும். 3வது வகை என்ன அப்படின்னா, தன்னுடைய பிரச்சனைகளை ஒரு கற்பனையாக யாரோ உடைய பிரச்சனையாக அதை அறையும் குறையுமாக சொல்லி இதுக்கு என்ன தீர்வு என்று கேட்பார்கள். எப்படி தீர்வு சொல்ல முடியும்? ஒரு கேள்வியை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் பதில் எப்படி சரியாக சொல்ல முடியும்? இந்த 3வது வகை தான் அர்ஜுனன். தேரை செலுத்து 2 படைகளை கொண்டு போய் நிறுத்தினாரு. பரமாத்மா கொண்டு போய் இடையில பீஷ்ம துரோணருக்கு இடையே முன்னாடி கொண்டு நிறுத்திட்டார். இப்போ அவரை பார்த்துட்டு தான் இவன் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்த 47 ஸ்லோகங்களை பேசுறான். அவனுடைய அடி மனதில் இருக்கின்ற பிரச்சனை என்ன, இந்த முடிவுக்கு வருவதற்கு அவனுக்கு என்ன காரணம் என்பதை அவன் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. சரி, இப்போ அடுத்த ஒரு சிந்தனை என்னன்னா, ஏன் இந்த ஒரு துயரம் அல்லது ஒரு விரக்தி திக்கட்டான சமயத்திலே அர்ஜுனுக்கு வந்தது? யுத்தம் தொடங்குற நேரத்துல போய் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு திடீரென்று ஏற்படக்கூடிய இந்த துயரத்திற்கான காரணம் என்ன? யுத்த களம் என்ன புதிதா அவனுக்கு, இல்லை கொல்வது என்ன அவனுக்கு புதிதா? பிறகு எப்படி இந்த கலக்கம் அவனுக்கு வந்தது என்பது சிந்தனைக்குரியது இல்லையா? இப்போ அவனுக்கு ஆள் மனதில் இருக்கிறது என்ன அப்படின்றத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு மகனிடத்துல ஒரு குடும்பஸ்தர், என்னோ பிரச்சனை வீட்டுல, இனிமே இந்த எல்லாருமே வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன்னு சொல்லி
நேராக மகாணத்துல வந்து எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு சாமி, இனிமே நான் வந்து இங்கேயே இருந்து துறவு மேற்கொள்ள போகிறேன். அவரு பார்த்தாரு, அப்படியே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனை பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு, சரிப்பா அந்த குடிசையில் போய் தங்கிக்க என்று சொல்ல விட்டு போயிட்டார். சரி, சில நாட்கள் ஆனது. அந்த மகான் இந்த வழியாக வரப்போகுது. இந்த குடிசையிலே அந்த மனிதனோடு ஒரு நாய் குட்டி இருந்தது. அபிநந்தா, ஏது இந்த நாய்க்குட்டின்னு? சாமி, இது வீட்டு இருந்த போது என்னை விட்டு விலகவே விலகாது, எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு வந்துருச்சு அந்த சாமிஜின்னார். அப்படியா, சிரிச்சுட்டே போயிட்டார். மேலும் சில நாட்களில் பார்க்குற போது ஒரு சிறுவன் கூட இருந்தான். அப்படின்னா, யார் இந்த சிறுவன்? கடைசி பையன் சாமிஜி, இவன் நாய் விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டான், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். அப்படியா, சிரிச்சுட்டே போயிட்டார். மேலும் சில நாட்கள் ஒரு பெண்மணி இருந்தார். யார் இந்த பெண்மணி? மனைவி. அப்போ இவனை விட்டு நாய் இருக்க முடியாது, நாயை விட்டு மகன் இருக்க முடியாது, மகனை விட்டு மனைவி இருக்க முடியாது. இங்க வா என்றார். உனக்கும் துறவுக்கும் ஆகாது. உடைய இருதயம் பாசத்திற்காகவே படைக்கப்பட்டது. சித்திரவதை என்பது நீ அதற்கு கொடுத்தே தீர வேண்டிய விலை. நீ வீட்டுக்கு போ என்றார். இது போல ஆள் மனதிலே பந்த பாசங்களை வைத்துக்கொண்டு மேலோட்டமாக நானும் துறவை மேற்கொள்கிறேன் என்று சொல்வது போலத்தான் இங்கே அர்ஜுனன் ஆள் மனதில் ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டு மேலோட்டமாக யுத்தம் செய்வது தர்மம் அல்ல என்றெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். பற்று என்பது விட முடியுதா? அப்படி விட்டு விட்டு ஒரு வாழ்க்கை உண்டா எங்கேயாவது? சாத்தியம் இல்லை என்று தானே வள்ளுவர், ராமகிருஷ்ணர் போன்ற மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தலைமுறை அனுபவங்கள் எல்லாமே பொருள் பற்று, புகழ் பற்று, மக்கள் பற்று, அதிகார பற்று, புல இன்பங்களிலே பற்று எல்லாம் பசைதான். இதை விட்டு விலகுவது அவ்வளவு எளிது அல்ல. இந்த பற்று தான் ஆசைக்கும் பயத்திற்கும் அடிப்படை. அதனால் பந்தம், பாசம், பற்று, ஆசை இவைகளை சார்ந்த உறவுகளை எதிர்ப்பதற்கு மனம் தயங்குகிறது. இந்த தயக்கம்தான் இப்போது அர்ஜுனனை வாட்டுகிறது. இயல்பாகவே அவன் சத்திரியன், அதிலும் மகாரதன். அவனை வெல்வது அவ்வளவு எளிதில் சாத்தியம் இல்லை. இவ்வளவு திறமையும் ஆற்றலும் காண்டீபமும் இருந்தும் கூட யுத்தம் செய்ய மாட்டேன், கடமை செய்ய மாட்டேன் என்று உறுதியாக சாஸ்திரங்களை அடிக்கோலிட்டு பேசுகிறான். யுத்தம் செய்யாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் தர்மம். யுத்தம் செய்வது பாவம் என்று யாருகிட்ட சொல்றான் பார்த்தீங்கன்னா, தர்மத்தின் தலைவனாகிய இறைவனுக்கே பாடம் சொல்றான். யுத்தம் செய்வது, கொலை செய்வது பாவம். இப்போ இதுக்கு தீர்வு என்ன என்றால், மனதின் இயல்பறிந்து அதை சீர்படுத்தினால் அல்லாது மனம் சரியான முடிவை தேர்வு செய்ய முடியாது. தவறான செயல்களையோ முடிவையோ மாற்றிக்கொள்ளவும் முடியாது. லௌகிகம் சார்ந்த சொந்த பந்தங்களிலிருந்தும் அனுபவங்களிலிருந்தும் மனம் அவ்வளவு எளிதில் விலக விரும்புவது இல்லை. இவற்றை சார்ந்து வாழ்வதே பெருமை, தர்மம் என்றெல்லாம் பல வார்த்தைகளை கவர்ச்சியாக பேசும். மனம் அருகுண பதிவுகளை விட்டுவிட முடிகிறதா பாருங்க. இந்த பற்றே பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உதாரண மனப்பான்மை, வஞ்சம்,
என்று 6 தீய குணங்களாக இருக்கிறது. இவற்றை சீர்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதா? மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பிரம்மஞான பயிற்சியினுடைய முடிவில், இந்த பிரம்ம ஞானம் என்ற பொக்கிஷத்தை அருகுண சீரமைப்பு என்ற தட்டிலே வைத்திருக்கின்றேன். இன்று முதல் உங்களுடைய 6 குணங்களை எனக்கு குரு காணிக்கையாக தந்து விடுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாரு. குரு காணிக்கை கொடுத்தா திருப்பி வாங்கக்கூடாது தெரியுமோ அப்படிம்பார். ஓ, கொடுத்த முடியுதா? அவர் கேட்கிறார், பாவிகளை இங்கே வாருங்கள், நான் உங்களுடைய பாவத்தை சுமக்கிறேன், நீங்கள் இலையை பாருங்கள் என்று கூப்பிடுறது ரெடியா இருக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. ஆனா தருவதற்கு நாம் தயாரா என்பது தானே பிரச்சனை. ஏன்னா இல்லாமல் எப்படி வாழ்வது? அது குரு காணிக்கை திருப்பி வாங்க கூடன்னு சொல்றாரு. கொடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் ஆசைப்பட முடியாது, கோவப்பட முடியாது, படாமல் இருக்க முடியாது. அப்போ அதனால் இல்லை சாமிஜி, நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லாமல் சுமந்து கொண்டு வந்து விடுகிறோம். இதுதானே தொடர்கிறது. எனவே இந்த 6 குண பதிவுகளை எதிர்க்க முடியாமல், தவிர்க்க முடியாமல் தவிப்பதுதான் அர்ஜுன விஷாத யோகம், குழப்பத்தால் வந்த துயரம். இது அர்ஜுனுக்கு மட்டும்தானா என்றால், ஒரு சித்தர் சொல்வார், காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ என்றவர் சித்தர். காட்டான் இறைவன், இறைவன் தன்னை காட்டிக்கொள்கிறானா? ஸோ காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே, கடை தெருன்னா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இந்த உலகமே என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தானே. ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். ஆனா விலையை ஏத்துக்கிட்டாங்க மக்கள். அவரவர் தேவைக்கு வாங்க சொன்ன போது மக்கள் அதை புறக்கணித்து விட்டார்கள். அவங்க தேவை என்பது பேராசை, அள்ளிக்கிட்டு அள்ளிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி இந்த உலகம் என்ற இறைவனுடைய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கடை தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. இதை கடந்து நீ இறைவனை அடைந்து விடுவாயா? எங்களை மீறி நீ போயிட முடியுமா என்று 5 புலன் சுகங்களும் அனுபவங்களும் பந்தம் பற்று பாசங்களும் தடை செய்து எள்ளி நகையாடுகின்றன. நகை புரிய பார்ப்பரன்றோ. அப்ப என்ன வேணும்? அதை கடந்து போவதற்கு தெளிவு வேண்டும், வைராக்கியம் வேண்டும், பயிற்சி வேண்டும். எனவே பந்தப்பட்ட மனதுக்கும் ஆத்ம விடுதலைக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு மன போராட்டம், இதுதான் இந்த அத்தியாயம், அர்ஜுன விஷாத யோகம். சரி, இதோட முடிஞ்சு போச்சா அர்ஜுனுடைய குழப்பம் என்றால் முடியல. 2ஆம் அத்தியாயம் சாங்கியோகத்திலேயும் 4 முதல் 8 வரை 5 ஸ்லோகங்களில் அர்ஜுனுடைய விசனமே தொடரும். கடைசியில தான் ஒரு முக்கியமான திருப்பு முனை நிகழும். அதான் ஞானத்திற்கான திருப்பு முனை. அது என்னன்னு கவனிக்கணும். இப்போ இதுவரைக்கும் இவன் ஏன் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னா அந்த காரணத்தை சொல்லல, அடுத்துதான் சொல்ல போறான். இப்போ 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம். சாங்கிய என்றால் உணர்வு, அறிவு, மெய் உணர் அறிவு, இறை தத்துவம், இப்படி சில வார்த்தைகளை சொல்லலாம், விளக்கம் சொல்லலாம். யோகம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், எல்லா அத்தியாயங்களுக்கும் அறிவு மனதோடு இணைந்த நிலை, மனம் அறிவோடு கலந்த நிலை என்பதை பார்த்துட்டோம். இப்போ 2ஆம் அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகத்திலே சஞ்சயன் சொல்றான்,
அவன் தான் இந்த யுத்த காட்சியிலெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு ஞான பார்வையால் பார்த்து சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? அங்கனம் இரக்கம் ததும்பி கண்களில் நீர் நிறைந்து துக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு மதுசூதனன் இவ்வாக்கியத்தை சொன்னார் என்று இந்த அத்தியாயத்திலே முதல் ஸ்லோகம் சஞ்சயன் திருதராஷ்டிரத்திலே சொல்வதாக இருக்கிறது. இப்போ என்ன சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா என்றால், அர்ஜுனா, ஆரியனுக்கு அடாததும் ஸ்வர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான இந்த உள்ளச்சோர்வு இந்த நெருக்கடியான நேரத்தில் எங்கிருந்து வந்தது? அழியின் இயல்பை அடையாதே, அது உனக்கு பொருந்தாது. இழிவான உள்ள தளர்வை துறந்துவிட்டு எழுந்திராய். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ள வார்த்தைகள். ஆரியனுக்கு அடாததும் ஸ்வர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான இந்த உள்ளச்சோர்வு அது எப்போ வந்திருக்கு? இந்த நெருக்கடியான நேரத்தில் எங்கிருந்து வந்தது? அழியின் இயல்பை அடையாதே, அது உனக்கு பொருந்தும் செய்யாது. எனவே இழிவான உள்ள தளர்வை துறந்து விட்டு எழுந்திராய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வீராசமா வசனம் பேசினேன். அர்ஜுனா, கிருஷ்ணா, ரதத்தை செலுத்து, 2 சேனைகளுக்கு இடையிலே கொண்டு போய் நிறுத்து, என்னுடைய காண்டிபத்தால் இறப்பதற்கு தயாராக வந்திருப்பவர்களை நான் பார்க்கணும் அப்படின்னா வீரமாக டயலாக் பட்டியல. இப்ப எங்கிருந்து வந்தது இந்த சோர்வு என்று கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார். இந்த இடத்துல ஆரியனுக்கு அடாததும், ஆரியன் என்றால் யார்? ஒரு கேள்வி. அர்ஜுனன் சத்திரியனா ஆரியனா? 2வது கேள்வி. அப்ப என்ன சொல்ல வருகிறார் வியாசர் இந்த இடத்துல என்றால், பிறக்கும் போது பிள்ளை எல்லாம் ஒண்ணுதானப்பா, அவன் பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பா என்றார் கண்ணதாசன். அது மாதிரி நாம் பிறக்கும் போது எங்கிருந்து வந்தோம்? 6ஆம் நாள் தேவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார் இல்லையா? அப்போ தெய்வத்திலிருந்து தெய்வ தன்மையோடு பிறந்த நாம் எப்படி இப்படி மாறினோம்? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி எப்படி மாறி போயிட்டோம்? அப்போ ஆரியன் என்ற நிலையிலே இருந்தவன் இப்போ சத்திரியன் என்ற போராட்டத்திலே வந்துவிட்டான். அப்ப யுத்தம் துவங்குகிற போது தெளிவாக இருந்தான். ரதத்தை கொண்டு போய் நிறுத்து என்று சொல்கின்ற வரைக்கும் யுத்தம் செய்வதிலே, கடமை செய்வதிலே தடுமாற்றமே இல்லை. ஆரியனாக இருந்தான். இறை நீதியை உணர்ந்து இறைவனுடைய சொற்படி நடக்கக்கூடிய, கண்ணனின் சொல்லை தவறாமல் மேற்கொள்ளக்கூடிய வகையிலே ஆரியனாக இருந்தான். ஆனா இப்ப என்னன்னா, பாசத்திற்கும் பந்தத்திற்கும் கடமைக்கும் இடையிலே தடுமாறுகின்ற சத்திரனாகி போனான். போராட்டம். அப்போ சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் அல்லது ஆரியன் என்பது மனப்பக்குவத்தை குறிப்பிடுகின்றன. எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை சூத்திரன். அதிலிருந்து இன்பத் துன்பத்திற்கான, லாப நட்டத்திற்கான கணக்கு பார்ப்பவன் வைசியன். அதிலே நல்லதை செய்த போது நல்லது, தீயதை செய்த போது துன்பம் வந்தது என்று கண்டு இனி மேற்கொண்டு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று விளக்கம் ஒரு பக்கம் இழுக்க, பழக்கம் ஒரு பக்கம் தடுக்க, இரண்டுக்கும் இடையிலே நடக்கின்ற ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் சத்திரியன். இதிலே விளக்கத்தின் படி வழக்கத்தை வென்று வெற்றி பெற்று விட்டால் அவன் இறைவனோடு ஒன்று விடுகின்றான், ஆரியனமே கடந்து போகின்றான். அப்படி இந்த ஸ்லோகத்திலே வியாச பகவான் மிக அற்புதமாக வெளிப்படுத்துகின்றார். பிறக்கும் போது எல்லாரும் இறைவனாகத்தான் பிறந்தோம். ஆனா வந்த பாதையிலே, 5 விலங்குகளை கடந்து வந்த பாதையிலே
பெற்ற பதிவுகளோடு இந்த மனித வாழ்க்கை அமைந்ததுனால இங்கே உயிர் வாழ்வதற்கு ஒரு ஆசை, அதனால் தேவைகளின் மீது ஆசை, மக்கள் பற்று, பொருள் பற்று என்று ஒரு யுத்த களத்திலே சிக்கிவிட்டோம். வாழ்க்கை போராட்டத்திலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறோமே தவிர இறக்கும் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சமுதாய அமைப்பு. இப்படி இந்த முதல் ஸ்லோகத்திலேயே பழக்கத்தை வென்று விளக்கத்தின் வழி தடுமாற்றம் இல்லாமல் வாழ்ந்த மகிழ்ச்சி போன்றவர்களே அந்தணர்கள், சான்றோர்கள் சொல்றார். மனிதர் வளர்த்து கொள்ள வேண்டிய அறிவு மேன்மைகளைத்தான் வர்ணாசிர தர்மம் என்று கீதை குறிப்பிடுகிறதே தவிர பிறப்பை குறிப்பிடுவது இல்லை. சாத்திரங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? பண்பட்ட மனமும் தர்மம் சார்ந்த வாழ்க்கையும் எவரிடத்து உளதோ அவரே ஆரியன். பண்பட்ட மனமும் தர்மம் சார்ந்த வாழ்க்கையும் எவரிடத்து உளதோ அவரே ஆரியன். அப்ப மனம் பண்படுவதற்கு என்ன வேணும்? பிரம்ம ஞானம் வேண்டும், இறை உணர்வு வேண்டும். பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் என்கிறார் மகர்ஷி அவர்கள். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோர்களான் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. அப்ப எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இவங்க தான் அந்தணர்கள். இறை நீதி எல்லா யுகங்களிலும், எல்லா இயக்கங்களிலும், எல்லா ஜீவன்களிலும், மனிதர்களிலும் ஒரு துல்லியமான இயக்க ஒழுங்காகத்தான் இருக்கிறது. செயலுக்கு தக்க விளைவாகத்தான் இருக்கிறது. எனவே இறைநீதியின் இயக்கத்தில் நானும் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் அந்தணர்கள். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்த நிலையில தான் அதுல பெறக்கூடிய முதல் அனுபவம் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கருத்து. அதாவது, ஏன் மனிதன் மட்டுமே இறைவனை தேடுகிறான்? வேற எந்த ஜீவனாவது கடவுளை பற்றி சிந்திக்க முடியுமா? ஏன் மனிதனுக்கு மட்டும் இந்த அவஸ்தை? தேடினா முழுசா தேடணும், அதுக்கும் பொறுப்போ அக்கறையோ இல்லை. அப்ப யாரோ சொன்னா போதும் என்று விளங்காதவர்கள் விளக்கம் சொல்ல வருகிறார்கள். அப்ப விளங்காதவன் விளக்கம் சொன்னா குழப்பம் தானே மிச்சமாகும். விளங்காதவர்கள் விளக்கம் சொன்னா குழப்பம் தானே மிச்சமாகும். அப்ப விளக்கினேன் விளங்கியே என்றார் மகர்ஷி அவர்கள். விளக்கம் சொல்பவர்கள் தெளிவாக விளங்கியிருந்தால் தான் கருத்துக்களை தெளிவாக பேச முடியும். குழப்பம் இருந்தால் கருத்து எப்படி தெளிவாக வர முடியும்? அதனால் இந்த வாழ்க்கை கருத்துக்களை எல்லாம் தெளிவாக விளக்கி சொல்வதற்கு வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டும் போதாதுங்க, அனுபவம் வேண்டும். சரி, இது ஏன் நம்ம இடத்துல வந்தது? குறைந்தபட்சம் கடவுள் இல்லைன்னா ஒரு கூட்டம் இருக்கு. நம்புன்ற ஒரு கூட்டம், நம்பாத கூட்டம் என்று 2 பேர் இருக்கிறாங்க. இதுல வெறும் புத்தகங்களை மட்டுமே படித்து விட்டு தன்னை பெரிய பக்திமான் என்று காட்டிக் கொள்கின்ற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா உண்மை என்ன? ஏன் இந்த தேடல்? அது மூலம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? எப்பவோ பயணத்தை துவங்கிய இறைநிலை, எண்ணற்ற கணக்கற்ற ஆண்டுகள், இவ்வளவு காலம்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஆனா இன்றைக்கும் ஏன் மனிதன் கடவுளை பற்றி ஒரு கருத்தை வைத்திருக்கிறான் என்றால், இந்த இறை உணர்வு ஒவ்வொரு பிறப்பிலும் புதுப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பிறப்பிலும் இந்த இறை உணர்வு புதுப்பிக்கப்படுகிறது, நாம் அறியாமலேயே. எப்படி? ஒரு கரு உருவாகின்ற செயல் என்ன?
தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து. அந்த நேரத்துல உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து என்றார் பட்டினத்தார். அப்ப என்ன எண்ணம் இருந்தது? உணர்வு இருந்ததுங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல என்றார் வள்ளுவ பெருந்தகை. எல்லா புலனும் அங்க அடங்கி போயிடுன்றார். அப்ப புலன் அடங்கி விட்ட பிறகு அதுக்கு என்ன நிலை? எனவே ஒரு கரு உருவாவதே தெய்வீகத்தில் தான். ஒரு ஆண் பெண் தன்னை மறந்து விட்டால் அதுக்கு என்ன பேருங்க? எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரூபவதி. அதுதானே உச்சம். அப்போ ஒரு கரு பிறக்கின்ற போதே தெய்வீகத்தில் பிறக்கிறது. அதுதான் ஆரியனுக்கு அடாத செயல். நீ பிறக்கும் போது பிராமணன் தானே இருந்த, இப்ப ஏன் சத்திரனை மாறின? அப்ப குழந்தை 3 வயது வரைக்கும் அது அந்தணனாகத்தான் இருக்கிறது. ஏதாவது பேதம் உண்டா? யார் என்ன ஜாதி, குலம், கோத்திரம், என்ன படிப்பு, செல்வம், யாரையாவது பேதம் பார்க்குமா? இல்லையே. அப்ப இறைவனை போல் வாழ்ந்த காலம் இல்லையா அந்த குழந்தை பருவம்? அதனால் ஒரு கரு உருவாகின்ற போதே, ஒரு ஆத்மா உருவாகின்ற போதே பரமாத்மாவின் தன்மையிலே தான் உருவாகிறது. அதன் பிறகு ஒவ்வொன்றாக ஆசைகள் உருவாக 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 13 வருடங்களாக எதையுமே கேட்காத சீதை 14வது வருஷம் பொய்மானுக்கு ஆசைப்பட்டது போல இங்கே வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. அப்புறம் எங்க போய் அந்தனை தேடுவது இல்லையா? வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. மீண்டும் அந்த தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். தெய்வம் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் இங்கே தேடுகிறான். அப்போ தெய்வம் மனிதனை தேடுகிறது, மனிதன் தெய்வத்தை தேடுகிறான். 2 பேரும் எப்போ ஜங்ஷன் ஆக போறாங்க, சந்திக்க போறாங்க? அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஒன்று சேர்ந்த நிலை, ஐக்கிய முக்தி. எனவே வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் உனை மறந்தேன் ஜெரிவா. என்னை மறக்கலாம், வினை மறக்கலாம், உனை மறக்கலாமா? மறந்துட்டேன். ஆனாலும் நீ என்னுள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்ப எல்லாருக்குள்ள ஏன் இறைவன் மீட்கவே இல்லை என்றால், மகிழ்ச்சியிடத்திலே, மகர்ஷி போன்ற மகான்களிடத்திலே அந்த இறை உணர்வே மேன்மைப்பட்டு நிற்கும், அதிகமாக இருக்கும். அதனால் இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்து மகானாக்குகிறான். நம்மிடத்திலே பதிவுகளே மேம்பட்டு இருக்கும். ஈனஸ்வரத்துல இறை உணர்வு இருக்கும். எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ளவர்களை தான் நம்ம போல சில பேரை அந்த குருவிடத்திலே சீடனாக சேர்த்து விடுகின்றான் இறைவன். கர்ம வினை பதிவுகள் மூலமாக இறைவன் எப்படி செயல்படுத்த முடியும்? முனைப்பதில் மூலமாகத்தானே. இப்படி எந்த ஒரு தாயின் கர்ப்பத்தில் உதிக்கின்ற ஆன்மாவும் அந்தணனாகத்தான் பிறக்கிறது. அதனால்தான் வியாசர் சொல்றார், ஆரியனுக்கு அடாத செயல் அல்லவா அவனுடைய மாற்றம். இந்த பாதை எங்கே மாறியதுன்னு புரிந்து கொண்டாதான் திருத்தி அமைத்துக் கொள்ள முடியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பக்கத்துலதான் இருக்குது. நீங்க தான் எங்கேயோ தடம் மாறி போய்கிட்டே இருக்கிறீங்க. மனதை திருப்பி விட்டால் மிக அருகிலேயே அதை சந்தித்து விடலாம். பேரலல் ட்ராக் தான். ஒரு யூட்டன் அடிச்சா இந்த பக்கம் வந்துடலாம். எனவே பிராமணனாக தொடங்கிய பயணம் சத்திரிய குணத்தையும் இழந்து விட்டது. அனைத்து தர்மமும் தெரிந்த தர்மனுக்கு
சூதாடுவது தவறு என்று தெரியாதா? இப்போ தர்மனை எல்லாரும் தர்மம் பாராட்டுறாங்க. அவனு சாதாரண தர்மம் தான். ஏன்னா பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு பஞ்சமகா பாதங்கள் சொல்றோம். ஆனா இவன் சொன்ன பொய் பரமாத்மா சொன்னார், அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்லி பொய் சொல்லுன்னார். அதனால சொன்னேன் அப்படின்ட்டான். சரி, பொய் சொன்னா எப்படியோ. களவு எதையும் திருடல. சூது அதை ஆடி இருக்கிறான். அர்ஜுனன் தானே வென்றெடுத்தான் திரௌபதியை. இப்ப தெளிவு அம்மாட்ட சொல்லணும் இல்ல? இல்ல தெரிந்த பிறகாவது இல்ல அது அர்ஜுனுக்குத்தான் உரிமை சொல்லணும் இல்ல? ஒரு பெண் என்ன பணைய பொருளா இல்ல உணவா பகிர்ந்து கொள்வதற்கு? அப்போ அங்கேயும் தவறிட்டான் இல்ல? அப்போ தர்மன் எப்படி நம்மிடத்திலே சில சமயங்களில் நாம் தர்மத்தை பேசுகிறோமோ அது போல ஒரு கதாபாத்திரம் தான். தெளிந்த தர்மம் என்பதெல்லாம் சில இடங்களில் காட்டுறாங்க, அவ்வளவுதான். எனவே இந்த சூது தவறு என்பது தெரியும். அதையும் தெளிவாக வில்லி பாரதத்தில் சொல்றாரு. என்ன சொல்றான் சகுனி? நீ பாண்டவருடைய அந்த உரிமையை பறிக்க வேண்டும், அல்லது அந்த நாட்டை முதல்ல ஏன்னா சூதாடணும், வில் ஆற்றலை கொண்டு வெல்ல முடியாது, வல்லாற்றலால் வெல்லலாம். வல்லாட்டம்னு சொன்னா சூதாட்டம். அதனால நீ என்ன பண்ற, பிரம்மாண்ட அரண்மனை கட்டு, மாளிகை கட்டு, கிரகப்பிரசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஓலை அனுப்பு, சூதாடலாம் அப்படின்ற குறிப்பதில் வையின்னு சொல்லி ஓலையை கொண்டு போய் விதுரன் வழியா கொண்டு போய் கொடுன்னா. அப்பதான் சகாதேவனுக்கு தெரியும் இல்லையா, அவன் ஞானத்தின் கதாபாத்திரம் இல்ல. சகாதேவன் சொல்லுவான், அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க போறதா வேண்டாமன்னு. இப்ப சகாதேவன் கேட்பான், ஓலை எழுதியது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டது யார்? திருதராஷ்டிரன். கொண்டு வந்தது யார்? விதுரன். யாருக்கு எழுதப்பட்ட ஓலை? தர்மனாகி எனக்கு. மறுபடியும் அதே கேள்வி கேட்பான். என்ன சகாதேவா கேட்டு திரும்ப கேட்டுட்டு இருக்கிற? ஏன்னா நான் என்ன பதில் எதிர்பார்க்கிறோம் அதை நீ சொல்லல. ஓலை எழுதியது துரியோதனன் அல்ல, விதி. கையெழுத்திட்டது திருதராஷ்டிரன் அல்ல, விதி. கொண்டு வந்தது விதுரன் அல்ல, விதி. எழுதப்பட்டது உனக்கு. விதி வாசலிலே காத்திருக்கிறது, கிளம்பு அப்படின்னா. விதி வாசலிலே காத்திருக்கிறது, கிளம்பு. போனா சூதானா தோத்தான். அப்போ அனைத்து தர்மமும் தெரிந்த தர்மனுக்கு பஞ்சமாக பாதங்களில் ஒன்று சூது, அதை ஆடக்கூடாதுன்னு தெரியல பாருங்க. அது மட்டும் இல்ல, அவன் அழகா கேட்கிறான் பாருங்க விதுரங்கிட்ட, அழகு பேரறிவாகவே கொண்டவர் அறத்தொழில் புரியாமல் கழகம் ஆடவும் பெறுவரோ? கழகம்னு சூதாட்டம். இதனினும் கல்லுணல் இனிதல்லவே. இந்த சூதாட்டத்தை விட டாஸ்மாக் பெட்டர் இல்லையான்றார். ஏன்னா மது அருந்திவன் ஒரு லெவல் விழுந்துருவான். ஆனா சூதாட்டத்தில் உட்கார்ந்தவனுக்கு போதை தெளிவே தெரியாதுங்க. போதை தெளிவே தெரியாது. ஆனால் மது அருந்ததை விட மோசமான ஒரு பழக்கம் என்று சொன்னால் சூதாட்டம். அதுதான் இந்த வாழ்க்கையில் சூதாட்டம் தான். ஷேர் மார்க்கெட்டு, அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சுக்கிட்டு எத்தனை பேர், எத்தனை நடுத்தர குடும்பங்கள் தெருவுக்கு வந்தன தெரியுங்களா? ஷேர் மார்க்கெட் இஸ் நாட் எ ட்ரேட், இட்ஸ் எ லீகலைஸ்டு கேம்பிளிங். சட்டப்பூர்வமான சூதாட்டம் தான் ஷேர் மார்க்கெட். அதுக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுவும் குறிப்பா இந்தியாவில். இங்கெல்லாம் கூட பரவாயில்ல. இந்தியாவில் இப்போ செபி வந்த பிறகு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்கன்னா கூட அந்த இண்டெக்ஸ் நிர்ணயம் பண்றதோ, யாரை கவுக்குறது யாரை தூக்குறதுன்றதெல்லாம்
சேபி கையில கிடையாது, அது சில செல்வந்தர் கையில தான் இருக்கு. ஸோ இப்படி இந்த சூதாட்டம் என்பது எவ்வளவு தூரம் மனிதனை கவிழ்த்து விடும் என்பதனுடைய தாக்கத்தை மகாபாரதம் ரொம்ப அற்புதமா காட்டியிருக்குதுங்க. சரி, பிறகு ஏன் தர்மம் சூதாடினான்? சாதாரண மனுஷன் இல்ல ஒரு தள்ளாட்டத்துக்குரிய மனுஷன் ஆடினான்னு சொன்னா பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். ஆனா தர்மத்துக்கு நாயகன் என்று மதிக்கப்படுகிற நீ சூதாடலாமா? அவருடைய விளைவு என்ன ஆகும்னு யோசிச்சிருக்க வேண்டாமா? அப்போ என்ன கருத்தை வியாச சொல்ல வர்றாருன்னு சொன்னா, எவ்வளவுதான் ஒரு மனிதன் சாஸ்திரங்களிலே தேர்ச்சி பெற்றிருந்தாலும் மனதில் ஒரு நிமிஷம் சிக்கினாலும் கூட மனம் தன்னுடைய வேலையை காட்டிடும். அதுதானே கோணியம்மன் தத்துவம் காட்டுது. அந்த அரக்கன், தான் என்ற அரக்கன் கொஞ்சம் இடையினாலும் தலையில் உட்காந்துருவான். அப்படி தர்மனுக்கு இருந்த ஒரு வீக்னஸ் சூதாட்டம். அதனால் தான் யார் கூட ஆடுறான், சொன்னபடி பகடை நிற்கும். அப்படிப்பட்ட வல்லவன் சகுனி. இதுல புத்திசாலி யார் தெரியுங்களா? தர்மம் விட துரியோதனன் தான் புத்திசாலி. எப்படின்னா, இப்போ சமுதாயத்துல பாருங்க, ஒரு அறிவாளி தன்னை முட்டாள் என்று நினைத்தால் தப்பு கிடையாதுங்க, தவறுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அறிவாளி தன்னை அறிவாளி என்று நினைத்தாலும் தவறு இல்லை. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ஒரு முட்டாள் தன்னை அறிவாளி நினைச்சாதான் எல்லா பிரச்சனையும் வரும், இல்லையா? ஒரு முட்டாள் தன்னை அறிவாளி அப்படி நினைக்கிற போதுதான் வீட்டுல எத்தனை பிரச்சனை வருது பாருங்க. அப்ப இந்த இடத்துல முட்டாள் யாருங்க? தர்மன். அறிவாளி யாரு? துரியோதனன். அவன் கரெக்டா வச்சான். எப்படி? இப்பணி இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். பணம் வைக்கிறது நானு, ஆறது என் மாமன்னா. புத்திசாலி யாருங்க? பணம் வைக்கிறது இவன், ஆடுறது யார் அந்த காரியத்தை வெற்றிகரமா முடிப்பானோ அவன். துரியோதனன் சாதாரண பாத்திரம் இல்லைங்கய்யா. அதை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அற்புதமான ராஜதந்திரி. எப்படி அங்கதாசத்தை கொடுத்து கர்ணனை வேலைக்கு வாங்கினான், இங்க சகுனியை விட்டு பாண்டவர்களே அடிச்சான் பாருங்க. அப்போ அறிவிலே சிறந்தவன் தர்மனை விட துரியோதனன். சில கதாபாத்திரம்லாம் கெட்டவன் சொல்லியே நம்ம ஒரு மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒருமே நண்பர் கூட கேட்பார், இந்த கர்ணன் சினிமாவில் எடுத்து கர்ணன் நல்ல கதாபாத்திரம் காட்டிட்டாங்கன்னு. கர்ணன் கேட்டவன் எங்க இருக்குங்க, பாரத படிச்சிங்களான்னு கேட்டேன். கர்ணன் கேட்டவன் எங்க போட்டிருக்கு? துருவன் கூட சேர்ந்தான், அவ்வளவுதானே. அவன் என்ன கேட்டது செஞ்சான். அதே போல அர்ஜுன் ரொம்ப சூப்பர் சொல்லிட்டான். ஆனா அர்ஜுனை விட சிறந்தவன் ஏகலைவன், அர்ஜுனை விட சிறந்தவன் கர்ணன். அப்போ தகுதி இல்லாதவனுக்கு புகழ் கிடைத்தது, தகுதி உள்ளவன் தோத்து போனான். 2 பேர் செத்துட்டான், ஏகலைவன் செத்துட்டான், கர்ணனும் செத்துட்டான். புத்தியுள்ள மனிதர்கள் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் புத்திசாலி இல்லை. அப்ப கதாபாத்திரங்கள் ஏன் இப்படி அமைந்திருக்கிறதுலாம் பார்க்கிற போதுதான் இந்த வாழ்க்கை, அதாவது மனித குலம் உள்ளளவுக்கும் வழிகாட்டக்கூடிய அற்புதமான நூலை நான் மனதிலே சாகித்திருக்கிறேன் என்றார் வியாச பகவான். இது வெறும் இதிகாசமா பார்க்கணுமே தவிர வெறும் சரித்திரமா பார்த்தோம்னு சொன்னதுனால தான் நமக்கு இத்தனை செய்திகள் பயன்படாம போச்சு. சரி, அப்ப என்ன கருத்து தர்மனியை சூதாடினான் என்றால், அறிவு தன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் 5 பெரும் பயிற்சிகளை விளைய வழி இல்லை. அறிவு சற்றே பிறழ்ந்தால் 5 பெரும் பயிற்சிகள் வரும் என்பதுதானே சுவாமி சொல்றாங்க. அதுல ஒண்ணு சூதாட்டம். அப்போ தர்மனுக்கு சாஸ்திரங்கள் தெரிந்திருந்தாலும் அந்த சூதாட்டத்திலே கவர்ச்சி என்ற ஒன்றிலே நின்றதால் எதிராளி யாருன்னு பார்க்கவே இல்லை.
அவருடைய திறமை என்ன, வெல்ல முடியுமான்னு கூட யோசிக்கல. வெல்ல முடியாது என்று தெரிந்தும் உட்கார்ந்தான் பாருங்க, அவருடைய முட்டாள்தனம் இது. அவனுடைய அந்த சூதாட்டம் தானே யுத்தத்துக்கு காரணம். இல்லைன்னா எப்படி பாஞ்சாலி அடிமையாவால், சூளுரைப்பால்? இப்ப எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. எனவே நமது புலன் மயக்கமே நமது பிரச்சனைக்கு காரணம். நமது புலன் மயக்கமே. தர்மன் தத்துவம் தெரிந்த ஒரு கற்றறிவு. அப்ப கற்றறிவு சற்றே ஏமாந்து போகிற போது, மயங்குகின்ற போது புலன்கள் அங்கே நம்மை வென்று விடுகின்றன. புலன்கள் வென்று விடுகின்றன. இதுதான் இப்ப அர்ஜுன் நிலையும் கூட. அவன் சாஸ்திரங்களை கோடிட்டு காட்டி யுத்தம் செய்வது பாவம் என்று சொன்னாலும் இதுவரைக்கும் அவருடைய உள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தவில்லை. இப்போ கிருஷ்ண பரமாத்மா அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கிறத பார்த்தோம். இப்பதான் அவன் சொல்றான் பாருங்க. அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்துலதான், 4வது ஸ்லோகம், அவனுடைய இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை இந்த இடத்துல வெளிப்படுத்துறான். போற்றுதற்குரிய பீஷ்மரையும் துரோணரையும் நான் எங்கனம் போரில் எதிர்த்து பானத்தால் அடிப்பேன். இதுதான் இப்ப உனக்கு பிரச்சனை. அடுத்தவனுக்கு கொள்வதை பற்றியோ உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன கொலகை செய்வது புதுசா உனக்கு? அப்ப அடுத்தவங்களை கொள்வது உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா 2 பேர் சிறு வயதிலிருந்து தன்னை தோளிலே போட்டு வளர்த்த தாத்தா பீஷ்மர், உலகத்திலே தன்னை நம்பர் 1 வில் வீரன் என்று உருவாக்கிய ஆசான் துரோணாச்சாரியர், இவர்களை கொல்ல முடியுமா? இவர்களை கொல்லாமல் யுத்தம் தான் வெற்றி பெறுமா? பீஷ்மரும் துரோணாச்சாரியர் இருக்கிற வரைக்கும் வெற்றி சாத்தியமா என்ன? இப்ப யுத்தம் முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்? மனம் எதை சார்ந்திருக்கிறது? தான் என்ற அதிகார பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் சார்ந்திருக்கிறது. இந்த மனதோடு நெருக்கமான இந்த 2 குணங்களை வெல்வதற்கு மனம் தயங்குகிறது. இதுதான் அர்ஜுன விஷாத யோகம். அப்ப இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன பிரச்சனை, நான் என்பதை நம்ம விட முடியுதா சொல்லுங்க? அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா அதோட மேல போயிருப்பேன். இவன் இருக்கிற நிலை வேற. ஆனா என்ன சொல்றான் பாருங்க, அவனுக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவனை விட நான் மேல போயிருப்பேன்றான். அப்போ இவன் வல்லவன், ஆனா வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான கோடிகள் எண்ணி முடிக்கிறதுக்கு செத்து போயிடுவானுங்க நம்ம மந்திரிக தான். ஆனா இன்னும் சம்பாதிக்கணும் ஆசை, பொருள் பற்று, அதிகார பற்று. 6 நாள் எடுக்க முடியல பாருங்க பதவியிலிருந்து. அப்ப நான் என்ன சாஸ்வதமா நான் தான் இருக்கணுமா? யார் அடுத்தும் இருக்கக்கூடாதா? ஏன் இந்த பொறாமை? இதெல்லாம் மனதின் இயல்புகள், பதிவுகளின் தாக்கங்கள். அதனால் இந்த பீஷ்மர் துரோணன் என்பது 2 பேர் அல்ல, உறவு குரு என்ற 2 கதாபாத்திரங்கள் அல்ல, ஒவ்வொரு மனிதனின் தான் தனது என்ற பற்றுகள். இதுதான் 6 குணங்களுக்கும் காரணம். அப்ப தான் என்ற ஆணவம் இருக்கின்ற வரைக்கும், அறியாமை இருக்கின்ற வரைக்கும் தான் தனது இருந்தே தீரும். திருதராஷ்டிரனுக்கு பிறந்தது தானே துரியோதனன். அறிவு கூடானால் ஆணவம் பிறக்கும், ஆணவம் பிறந்தால் தான் தனது 2ஆக பிரியும். இப்படி போட்டுதற்குரிய பீஷ்மரே துரோணர் நான் எங்கனும் போரில் எதிர்த்து பானத்தால் அடிப்பேன். மேன்மை பொருந்திய பெரியோரை கொல்லாமல் இவ்வுலகில் பிச்செடுத்து உண்பதும் சால சிறந்தது. எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அத்தகைய திருதராஷ்டிர கூட்டத்தார் எதிரில் வந்து நிற்கின்றனர் என்று 4, 5, 6 3 ஸ்லோகங்களிலே அர்ஜுனன் சொல்றான். அதாவது எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ, எதுவரைக்கும் உயிர் வாழும்னு ஆசைப்படுறோம்?
ஐசியூல படுத்துக்க இருக்கிறாங்க. அந்த டியூப் எல்லாம் போடிங்கன்னா 5 நிமிஷம் போய் சேர்ந்துடுவார். என்னப்பா ரெடியா போறியா, என்ன சாக சொல்றியா? சொந்தம் பந்தத்தை கேட்டா என்ன சொல்லலாம், பரவாயில்லைங்க காப்பாத்திருங்க. எத்தனை பேர் வெற்றி பெற்றார்கள்? அப்போ ஏன் இன்னும் வாழ ஆசைப்படுகிறான்? அதுதான் மனதின் இயல்பு. அதுதான் பாவப்பதிவுகளின் தாக்கம். எனவே எத்தனை நாள் வாழ்ந்தாலும் இன்னும் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்களே தவிர வாழ்ந்தது போதும் என்று நிறைவு பெற மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, இறைவனை அறிந்தவர்களுக்கு இந்த உடலே ஒரு பாரமாக இருக்கும். இயேசு சொன்னது போல, மகிழ்ச்சி சொன்னது போல, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உடலை சுமந்து கொண்டிருப்பது என்றுதான் நினைப்பாங்க. அப்ப என்ன சொல்ற பாருங்க வியாசர், எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ, அப்ப உயிர் வாழ விரும்பாத தன்மை எப்போ வருதுங்க? ஞானம் பெற்ற பிறகு இன்னும் இந்த உடலை சுமந்துகிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறது? உயிர் வாழ விரும்பவில்லை. அதனால்தான் ஞானிகளின் ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக ஆழமான கருத்துடையது. சிந்திக்க சிந்திக்க அது ஜீவ ஊற்றாக பெருகிக் கொண்டே இருக்கும். இது ஒரு சுகம். எவ்வளவு அற்புதமான கருத்தை நமக்காக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றத நினைக்கின்ற போது ஒரு சுகம். எப்படி எவரை கொன்றபின் நாம் உயிரோடு விரும்ப மாட்டோமோ அத்தகைய திருதராஷ்டிர கூட்டத்தார் வந்து நிற்கிறாங்க. அப்போ இந்த பீஷ்மர் தான் தனதை விடுவதுதான் மனதுக்கு பெரிய பிரச்சனையே தவிர அடுத்தவர்களை கொள்வது மனதுக்கு பிரச்சனையே கிடையாது. தனக்கு சம்பந்தப்பட்டது தான் தனதுதான். இதனுடைய விரிவாக்கம் தான் உறவு, நட்பு, வாழ்க்கை வசதிகள் எல்லாமே. அடிப்படை தான் தனது தானே. எனவே அவற்றிலிருந்து மனம் விடுபடுவதற்கு விரும்புவதே கிடையாது. எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு சொல்லுங்க. அதான் சாமிஜி ஒரு முறை கேட்டாங்க, பேரின்பம் பேரின்பம் பேசுறீங்களே, கொடுத்தா தாங்குவீங்களான்னு கேட்டார். கொடுத்தா தாங்குவீங்களா? ஏன் நம்ம தாங்க முடியாது? முதல்ல இந்த மனசுக்கு அதை எடுத்துக்க முடியாது, உடம்பும் தாங்க முடியாது. ஏன்னா இந்த மூளைக்கு இந்த உடம்புக்கு ஓரளவுக்கு தான் இன்ப துன்பங்கள் தாங்க முடியும். ஒண்ணும் இல்லை, அழுதாத்தானே கண்ணீர் வரணும். நீங்க அளவுக்கு அதிகமா சிரிச்சு பாருங்க, சிரித்தாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும். சிரித்தாலும் அழுதாலும் சுகமான அமைதி வரும். ரெண்டுக்கு பின்னாடி ஒண்ணும் இருக்கும் பாருங்க. மிக உச்சகட்ட சந்தோஷம், அப்பவும் கண்ணில் தண்ணி வரும், ஆனந்த கண்ணீர். அதுக்கு பிறகு என்ன? ஒரு வெறுமை தெரியும். மிக துக்கமான ஒரு நிகழ்வு, தனிமையில் அழுது புலம்புறோம். எவ்வளவு அழுதுட்டு இருக்க முடியும்? அதுக்கு பிறகு ஒரு வெறுமை தெரியும். அப்ப சிரித்தாலும் அழுதாலும் சுகமான அமைதி வரும். அதையே பிடிச்சிட்டு உள்ள போயிட்டா பேரின்பம் தான். முடியலையே, திரும்ப மறுபடியும் பாதி வழியில திரும்ப வந்துடுறோம். இதுதானே நம்முடைய போராட்டம். சரி, இப்போ அடுத்து 7வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு? சிறுமை என்ற கேட்டினால் நல் இயல்பை இழந்த நான் அறநெறியை அறிய பெறாது மயங்கி உன்னை வினவுகிறேன். எனக்கு சிறப்பு எனுவதை உறுதியாக இயம்பும். நான் உமது சிஷ்யன் தஞ்சமடைகிறேன், உபதேசித்து அருளும். இதுதான் யூட்டர்ன். இந்த இடத்திலேதான் ஒரு மனிதன் எதை சொன்னாலும் அதை முழுமையாக முழு மனதோடு சிந்திக்க, ஏற்றுக்கொள்ள, சிந்திக்க தொடங்குவான். இதுதான் அவருடைய தவிப்பு. சிறுமை என்ற கேட்டினால், இதுவரைக்கும் அறியாமை என்ற அரை வேக்காட்டுத்தனம், அதனால் நல் இயல்பை இழந்த நான், ஆறினாக இருந்த நான் சத்திர நிலைக்கு இறங்கிவிட்டேன்.
அறநெறியை அறிய பெறாது தர்மம் என்பது என்ன? உறவு, நட்பு, பந்தம், பாசம் இதுல சார்ந்து இருப்பதுதான் தர்மமா? அதுலயும் தர்மம் இருக்கு. நேர்மையாக உழைத்து பொருள் ஈட்டுகிறோம், தர்மம் இல்லையா? அடுத்த ஏமாத்தி சம்பாதிச்சதானே அதர்மம். அப்ப அதுலயும் தர்மம் இருக்கு. ஆனா அடுத்த நிலை தர்மம் என்ன? ஈட்டிய பொருள் எனக்கு உரிமை என்றாலும் எனக்கு மட்டுமே உரிமை இல்லை. சொத்து சட்டத்தின்படி ஈட்டிய பொருள் எனக்கு உரிமை என்றாலும் உண்மையான தர்மம் என்ன சொல்லும்? உனக்கு மட்டுமே உரிமை அல்ல. இப்போ ஆஃபீஸில் நம்ம ரொம்ப திறமைசாலி வச்சுக்கீங்களேன். சில பேர் ஆவரேஜாக இருப்பாங்க, சில பேர் இன்எஃபிஷியண்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான். இப்போ திறமையுள்ள நாம் என்ன நினைக்கிறோம்? அவன்லாம் பாரு, அவனுக்கு ஒரே சம்பளம், எனக்கு ஒரே சம்பளம், அவன் பாட்டுக்கு எப்போ வர்றான் போகிறான், வேலையும் செய்யறதில்லை, எங்கிட்டே எல்லாத்தையும் தள்ளுறான். சரி, இந்த திறமை யார் தந்தது? எதற்காக தந்தான்? படைப்பின் ரகசியமே வேறுபாடுகள் தானே, தவிர்க்க முடியாத வேறுபாடுகள் தானே படைப்பின் ரகசியம், மனிதர்கள் வேறுபாடு. அப்ப இந்த திறமை தந்த காரணம் என்ன? என் படைப்பிலே இன்னொருவனுக்கு திறமை குறைவு, அவனை ஈடுகட்டுவதற்காகத்தான் உனக்கு நான் திறமை தந்திருக்கிறேன். அப்போ இறைவன் எனக்கு தந்த இந்த திறமை என்பது திறமை அற்றவனுக்கு உதவி செய்வதுதான் என்ற பக்கம் வந்துவிட்டால் புலம்பல் இருக்குமா? நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆபீஸ்ல வேற யாருமே, எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான், புலம்பல் இருக்குமா? இருக்காது. அதே போல தர்மம் என்பது என்ன? உனக்கு உரிமைதான், உனக்கு மட்டுமே உரிமை இல்லை, அது அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். அப்ப தர்மத்துக்கு உயர்ந்த தர்மம் வந்து பாருங்க. தர்மம் ஒண்ணுதான், ஆனா சமுதாயத்தில் பேசுறாங்கல்ல, அந்த லெவலுக்கு சொல்றோம் விளக்கம். இது உண்மையான தர்மமே எல்லோருக்கும் சொந்தம் தான். அதனால் அந்த அறநெறியை அறைய பெறாது மயங்கி அந்த மயக்கத்திலிருந்து தெளிவுபெறுவதற்கு உன்னை கேட்கிறேன். எது எனக்கு சிறந்தது? என்னுடைய அறிவுக்கு இதெல்லாம் சிந்தித்து தெளிவுபெறக்கூடிய அளவுக்கு இல்லை. நீ என்ன சொல்ற அதை நான் செய்யறேன். எது எனக்கு நல்லது சொல்லு. யுத்தம் செய்வதா வேண்டாமா? எது நல்லது சொல். எனக்கு சிறப்பு ஈணுவதை உறுதியாக இயம்பும். ஏன்? உன்னிடத்தில் நான் தஞ்சம் அடைகிறேன், நீ எதை சொன்னாலும் அதை நான் செஞ்சிடறேன். அப்போ எனதென்ற உணர்வு எது, எனதென்ற முடிவு எது, எல்லாம் உன்னிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன். இதுதான் பூர்ண சரணாகதி. அப்ப எந்த இடத்துல ஒரு மனிதன் சீடன் என்ற ஒரு பதவிக்கு அல்லது ஒரு இடத்துக்கு தகுதியாகிறான் என்றால், யார் ஒருவர் குருவிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுகிறார்களோ அவர்களே உண்மையான சீடர்கள். எவரொருவர் குரு உயர்வை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அர்ஜுனன் வெற்றி பெற்றான் இல்லையா? அப்ப இந்த இடத்துலதான் அர்ஜுனன் இதுவரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா ஒரு சாரதியாக பார்த்தான், தன்னை உயர்ந்த மகாரதனாக பார்த்தான், பொதுவாக நண்பனாக பார்த்தான், மச்சனாக பார்த்தான். இப்போ குருவாக பார்க்கிறான். நான் உன்னுடைய சீடன், தஞ்சம் அடைகிறேன், உபதேசித்து அருளும். இதுதான் கீதையில என்ன கருத்து சொல்ல வராங்க இந்த இடத்துல. சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு போதிக்காதே, சாஸ்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவனுக்கு போதிக்காதே. இதுதான் அர்ஜுனன். இப்பதான் அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கிறான். அப்ப அந்த போதனைக்கான தகுதியை பெற்றுவிட்டான். சாஸ்திரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவனுக்கு போதிக்காதே, சாஸ்திரத்தை பணிந்து கேட்காதவனுக்கு போதிக்காதே. இப்ப பணிந்தும் கேட்கிறான். இவை மூன்றும் சீடனுக்குரிய பண்புகள். இத்தகைய சீடன் நிச்சயமாக பக்குவம் அடைவான்.
இப்ப அர்ஜுனனுக்கு இந்த மூன்றும் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இதுல சரி, கீதை சீடனுக்கான பண்புகள் 3 சொல்லிடுச்சு. குருவுக்கான பண்புகள் என்ன? அது சொல்லலையே. ஒரே சொல்லணும், பின்னாடி எடிட் பண்ணும்போது எடிட் பண்ணிட்டாங்களோ என்னவோ. அப்ப குருவுக்கான பண்புகள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா, பேசியிருக்கிறாங்களா? அதனால தானே எத்தனை போலிகள் வந்தது உலகத்துல, இல்லையா? மகர்ஷி என்ன சொல்றாங்க? அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கோருவார். அப்ப குருவுக்குரிய பண்புகள் 3, சீடனுக்குரிய பண்புகள் 3. அப்ப குரு எப்படிப்பட்ட இருக்க வேண்டும்? அறிவில் அறிவாய், அந்த இறை உணர்வை அனுபவத்தில் அறிந்திருக்க வேண்டும், மட்டுமல்ல அதிலேயே நிலைத்திருந்திருக்க வேண்டும். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அந்த நிலைத்த நிலையிலே தெய்வ நீதி அறிவுக்கு எட்டும். அந்த அந்த அனுபவத்தை அறநெறியாக வகுக்கணும். இப்படி எல்லாம் வாழ்ந்தால் துன்பம் வராது, எங்கெல்லாம் இது தவறுகிறோமோ அதெல்லாம் துன்பம் வரும் என்று உடல் சார்ந்த துன்பங்களுக்கு விளக்கம், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு விளக்கம், சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு விளக்கம், உலக அமைதி வரைக்கும் என்னெல்லாம் தேவையோ அவற்றெல்லாம் எடுத்து விளக்கி சொல்லக்கூடிய அறநெறி. சரி, சொல்லுதல் யாருக்கும் எளிய. நாங்க யூடியூப்ல வாட்ஸ்அப் பாக்குறோமே, எத்தனை அட்வைஸ். இது அப்லோட் பண்றவங்க தான் அது மாதிரி இருக்காங்களா, இல்ல ஃபார்வர்ட் பண்றவங்க அது மாதிரி தான் இருக்கிறாங்களா? இல்லையே. அப்போ சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். குருவுக்கு 3 பண்புகள், சீடனுக்கு 3 பண்புகள். இப்படி நான் உனது சிஷ்யன், குருவான உன்னிடம் தஞ்சம் அடைகிறேன், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், எது சரி தவறு என்பதை எனக்கு தீர்க்கமாக விளக்கி சொல்லுங்கள் என்று சீடனாக சரணடைகிறான். அதாவது இந்த தவிப்பு, துன்பம் தலை சுமையாக ஏற, இது தீராதா நீங்காத என்று தவிக்கின்ற போது ஒரு மன உணர்வு இருக்கு பாருங்க. அந்த இடத்துலதான் ஒரு தத்துவம், ஒரு பயிற்சி, தெய்வ நம்பிக்கை. கோயிலுக்கு போகாதவன் கூட கோயில சுத்துறானல்ல. நாத்திகன், பெரியார் வாரிசு, ஊருக்கெல்லாம் அட்வைஸ், எது கோயிலுக்கு போறேன்னு கோயிலுக்கு முன்னாடியே பெரியார் சிலை, அவங்க வீட்லயே ஊர் சுத்துவாங்க. ஏங்க அப்படின்னா அது சுதந்திரம். அப்ப எங்க சுதந்திரத்தை மட்டும் ஏன் தடுக்கிறீங்க? அப்புறம் முக்கடை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போக வேண்டியது. ஆட்சியில் ஜெயிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நீ கோயிலுக்கு வந்தா தான் முடியும். அப்ப முக்கடை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். எதுக்கு இந்த கேவலமான ஒரு வாழ்க்கை? அது மாதிரி பதவி ஆசை வந்து வச்சுக்கல, மேடை ஏறி பேசும்போது 6 போல பேச்சு, சனாதனத்தை வேறு இருக்கிறதாம, கீழே ஏறி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. இதுதானே? அதனால அந்த தவிப்பு, தேவை, பயம் வருகின்ற போது எல்லாம் வரும். துன்பம் வராத போது நல்ல கருத்தை என்றாலும், குலம் காக்கும் தர்மம் என்றாலும் அக்கறை கொள்ளாத மனோபாவத்தை அற்புதமாக விளக்கி வருகின்றார் வியாசர். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனையை சொன்னா பூசாரி ஒரு வைத்தியம் சொல்றாரு, எல்லா மத என்ன சொல்றாங்க, என்னுடைய ஒப்பு கொடுத்துருங்க, அவன் பார்த்துக்குவான் அப்படின்ற. ஒரு முறை நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனது, ஒரு 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்த போது ஒரு ஸ்கேன் எடுக்கிறது கீழே கூப்பிட்டு வந்தாங்க.
அப்போ பார்த்தா ஒரு பாதிரியார், ஒரு இஸ்லாமிய அன்பர், அப்புறம் ஒரு இது ஒரு ஆன்மீக 3 பேர், இதை ஒரு காவி 3 பேர் ஸ்கேன் நிற்கிறாங்க. நான் யோசித்தேன், ஏப்பா நாங்கள் உங்ககிட்ட வந்து பிரச்சனை தீர்கட்ட போது ஆணவகிட்ட சரணடைச்சிருங்க, அவன் பார்த்துக்குவான் சொன்னீங்க. இப்போ உனக்கு வியாதி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நிற்கிறியே, அப்போ உனக்கு வந்த வைத்தியர், அவர் வைத்தியர் வந்து கடவுளுடைய அங்கம் தான் வேற எங்களுக்கு சப்ப காட்டுவீங்க, எங்களுக்கு பிரச்சனை வந்து மட்டும் நீங்கள் கடவுளை வணங்கினா போதுன்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. நல்லா இருக்கு உங்கள் தர்மம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்படி நல்லா இருக்கிற போது எல்லாம் பேசலாம், வீராவேசம் எல்லாம் பேசலாம். ஆனால் பிரச்சனை வருகின்ற போதுதான் உண்மையான நம்பிக்கை என்னெல்லாம் ஆட்டம் கண்டு போகும். அப்போ தெய்வத்தையே நம்பாதவன் கூட கடைசியில நீங்க வந்து நிற்பான். அதாவது சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார்தரா சார்தரு நோய், எல்லாவற்றையும் சாரக்கூடிய நிலை அப்படத்துலாம் வரும். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்ற தேடல் அப்பதான் இருக்கும். அதை நினைச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க நல்லா இருக்கும்போது திமிர் இருக்காது. சரி, இப்ப 8வது ஸ்லோகத்தை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமுடத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொலமுடன், வாழ்கொலமுடன், வாழ்க வையகம். மிகவும் அருமை ஐயா, மிகவும் அருமை. என்ன சொல்றதுன்னு தெரியல, நிறைய கருத்துக்கள் முன் வச்சிருக்கிறீங்க. இதை கண்டிப்பா இந்த வாரம் ஃபுல்லா சிந்திச்சு வரும் சனிக்கிழமை இதில் ஏதேனும் ஐயம் இருந்தால் உங்கள் முன் அதை வைத்து தெளிவு பெறுவோம் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து வேதாத்திரிய தத்துவங்களை பல்வேறு கோணங்களில் மிக எளிய முறையில் நமக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட ஜானகிராமன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிறைவிலக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம்,
நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை தன்மாத்திரைகள் ஐவகை மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறை ஆய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா, அனைவருக்கும் நன்றிகள்.